CS 8501 Unit 2 Topic Conversion of NFA epsilon to NFA to DFA. Next problem NFA epsilon to NFA to DFA. So first NFA epsilon லேருந்து NFA வா convert பண்ணிரணும். So இதுக்கு difference என்ன அப்படின் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா NFA epsilon ல இருந்து DFA வா convert பண்ணும்போது நம்ம எப்போ நியூ ஸ்டேட் கிடைக்குதோ அதுல இருந்து நம்ம next ஸ்டேட்டா ஃபார்ம் பண்ணிட்டு போவோம். பட் இப்போ NFA epsilon ல இருந்து NFA வா convert பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே 01 இன்புட்டை போட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு ஒரு டயக்ராமை வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம DFA ஸ்டேட்டுக்கு வரையணும். சரி நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் கிவன் டயக்ராம். இது வந்து NFA epsilon டயக்ராம். ஃபர்ஸ்ட் எப்சிலான் க்ளோஷர் எடுத்து எழுதிடலாம். எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் A is equal to செல்ஃப் ஸ்டேட், அதுலேருந்து B, Bலேருந்து C. ஸோ ABC. நெக்ஸ்ட் எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Bக்கு செல்ஃப் ஸ்டேட், அதுலேருந்து ஒரு எப்சிலான் போகுது, ஸோ C. நெக்ஸ்ட் எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Cக்கு இங்கேருந்து எங்கேயுமே எப்சிலான் போகலை, ஸோ செல்ஃப் ஸ்டேட். எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Dக்கும் வேறு எங்கேயுமே போகலை, ஸோ செல்ஃப் ஸ்டேட் மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு NFAவா கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இன்புட்க்கும் Aக்கு 01, Bக்கு 01, Cக்கு 01, Dக்கு 01, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். del cap of A, 0. So that is equal to epsilon closure of del of epsilon closure of A, 0. So that is equal to epsilon closure of del of epsilon closure of A oda answer A, B, C, 0. So that is equal to del of A, 0 union del of B, 0 is equal to del of C, 0. So that is equal to epsilon closure of del of A, 0. A லேருந்து 0 எங்கேயாவது இன்புட் போகுதா இல்லை. யூனியன் B லேருந்து 0 இல்லை. C லேருந்து 0 no. So எல்லாமே 5னால the answer is also 5. Next del cap of A, 1. So that is equal to epsilon closure of del of epsilon closure of A, 1. So that is equal to the same epsilon closure of del of A, B, C. Epsilon closure of A oda answer வந்து A, B, C, 1. So epsilon closure of del of A, 1 union del of B, 1 union del of C, 1. So epsilon closure of A லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் Aவுக்கே போகுது, B லேருந்து 1 Dக்கு, C லேருந்து 1 Cக்கு. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் A, D, C அந்த மூணையுமே நம்ம யூனியன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் ஏவோட ஆன்சர் வந்து A, B, C யூனியன். எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் D இஸ் D. நெக்ஸ்ட் எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் C இஸ் C. ஸோ த ஆன்சர் இஸ் A, B, C, D. So இதுதான் epsilon closure of A, 1 sorry del of A, 1 ஓட answer. Next we have to find it for del of B, 0, B, 1. Then we have to find it for B, 0. So epsilon closure of del of epsilon closure of B, 0. So epsilon closure of B ஓட answer வந்து B, C. So del of B, 0 union del of C, 0. So B, 0க்கு எங்கேயுமே போகலை இன்புட். நெக்ஸ்ட் C லேருந்து 0 இன்புட் எங்கேயுமே போகலை. ஸோ இது எல்லாமே எம்டி தான். ஸோ அது ஆன்சர் இஸ் எம்டி. நெக்ஸ்ட் நார்மலாக ஒரு del of B, 0 அப்படின்னா the transition of the ஸ்டேட்லேருந்து இந்த இன்புட் எங்கே போகுது அப்படின்னு பார்க்குறது தான். Similarly we have to find it for B, 1. ஸோ அதே ஆன்சர் தான் வரும் B, C, 1. ஸோ B union 1, C union 1. ஸோ Bலேருந்து 1 வந்து Dங்கிற இன்புட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட் Cலேருந்து 1 வந்து Cங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ Dக்கும் Cக்கும் எப்சிலான் க்ளோஷரோட வேல்யூ வந்து Dக்கு D தான், Cக்கு C. ஸோ அதை நம்ம யூனியன் பண்ணி எழுதணும்னா ஆன்சர் இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு we have to find it for del cap of C, 0. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் del of epsilon closure of C, 0. So epsilon closure of C ஓட answer C தான். So C, 0. del of C, 0. C லேருந்து 0ங்கிற இன்புட் எங்குமே போகலை. So empty. del of C, 1.
ஸோ சிக்கு c, 1 del of c, 1 cலேருந்து 1ங்கிற இன்புட் சிக்கே போகுது. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் del of c, 1 வந்து எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் c தான். ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் சியோட ஆன்சர் c. நெக்ஸ்ட் டிக்கு அதே மாதிரி சிமிலர்லி கண்டுபிடிக்கணும். del of d, 0 is equal to epsilon closure of del of epsilon closure of d, 0. So epsilon closure of del of epsilon closure of d oda answer d, 0. So del of d, d, 0 d ல இருந்து 0 அப்படிங்கிற இன்புட் எங்க போகுது? b க்கு போகுது. So epsilon closure of b, epsilon closure of b oda answer b, c. Next del cap of d, 1. So similarly epsilon closure of del of d, 1. d ல இருந்து 1 அப்படிங்கிற இன்புட் எங்கேயுமே போகல. ஸோ எம்டி. ஸோ இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சதை வச்சு we have to find the NFA diagram. Sorry, we have to draw the NFA diagram. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம a அப்படிங்கிற ஒரு இன்புட் எடுத்தோம். ஏல இருந்து 0 எங்கேயுமே போகலை. ஏல இருந்து 1 வந்து ஏவுக்கே போகுது. ஸோ ஏல இருந்து 1 ஏக்கு போகுது. ஏல இருந்து ஸோ NFA டயக்ராம் இப்படி தான் வரையணும். இப்போ நம்மளுக்கு வந்து a, b, c அப்படின்னு கிடச்சிச்சுன்னா நம்ம இந்த a, b, cயை ஒரே ஸ்டேட்டாக NFAக்கு வரையக்கூடாது. DFAவாக இருந்தால் நம்ம ஒரே ஸ்டேட்டாக போடலாம். பட் இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. டெல் கேப் ஆஃப் a, 1க்கு ஆன்சர் வந்து a, b, cன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து டயக்ராம் வரையும் போது ஏலேருந்து 1ங்கிற இன்புட் ஏ ஸ்டேட்டுக்கு போகுது. ஏலேருந்து பிங்கிற இன்புட் 1 ஸ்டேட்டுக்கு போகுது. ஏலேருந்து சிங்கிற இன்புட் ஏலேருந்து சிங்கிற ஸ்டேட்டுக்கு 1 அப்படிங்கிற இன்புட் போகுது. இப்படி தான் நம்ம டயக்ராம் வரையணும். ஏபிசிடி. ஸோ நெக்ஸ்ட் ஏலேருந்து டி அப்படிங்கிற இன்புட் 1 அப்படிங்கிற இன்புட் வந்து டிங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட் பிலேருந்து 0 வந்து 5 தான். பிலேருந்து 1 வந்து சி ஸ்டேட்டுக்கு போகுது and d ஸ்டேட்டுக்கு போகுது. c, 0 is 5, c, 1 is 1, d, 0. ஸோ dலேருந்து bக்கு 0, dலேருந்து cக்கு 0. நெக்ஸ்ட் d, 1 வந்து 5. ஸோ this is our NFA diagram. இப்போ இந்த NFAவிலிருந்து we have to find DFA. ஸோ இது வந்து நம்ம as நம்ம நியூ ஸ்டேட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ டெல் ஆஃப் a, 0 is equal to ஏலேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் எங்கேயுமே போகலை. நெக்ஸ்ட் டெல் ஆஃப் a, 1. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்டை தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். a, 1 ஏலேருந்து 1 எங்கெல்லாம் போகுது? a, b, c. ஸோ திஸ் இஸ் அவர் c அப்புறம் d. ஓகேவா? a, b, c, d. ஸோ திஸ் இஸ் அவர் நியூ ஸ்டேட் 1. இப்போ இந்த ஸ்டேட்ல இருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகணும். ஓகே. ஸோ டெல் ஆஃப் a, b, c, d, 0. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேட். இதில் இருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் போகணும். ஸோ a, b, c, dனா நம்ம as usual NFA தானே. ஸோ நம்ம வந்து இதுதான் DFA. NFA தான் நம்ம கிட்ட இருக்குது. அப்போ டெல் ஆஃப் a, 0 யூனியன் டெல் ஆஃப் b, 0 யூனியன் டெல் ஆஃப் c, 0 del of d, 0 union. So ஏலேருந்து 0 empty, b to 0, cலேருந்து 0 இல்லை, dலேருந்து 0, b, c. So this is our answer b, c and this is our new state 2. ஓகேவா? NS ன்னு எழுதிக்கிறேன். new state 2. இப்போ next del of a, b, c, d இது ஒரு ஸ்டேட். அதுக்கு 1 a, 1 யூனியன் b, 1 del of யூனியன் c, 1 யூனியன் del of d, 1. ஓகே. ஸோ ஏலேருந்து 1. ஸோ இதான் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த ஆன்சர் வந்து ABCD. ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட். ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ நியூ ஸ்டேட் 2 யூஸ் பண்ணி எழுதலாம். நியூ ஸ்டேட் 2 வந்து b, c. ஸோ டெல் ஆஃப் b, c, 0க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் ஆஃப் b, 0 யூனியன் டெல் ஆஃப் c, 0. ஸோ b, 0 empty union c, 0 empty. So the answer is empty. So del of next b, c, 1 is equal to del of b, 1 union del of
C, 1 is equal to Bலேருந்து 1 அப்படிங்கிற input வந்து D and C union Cலேருந்து input வந்து Cக்கு போகுது. So the answer is C, D. So C, D already இல்லாத ஒரு state. So this is new state 3. Okay. Then we have to find it for C, D. C, D is 0. So del of C, 0 union del of D, 0. C லேருந்து 0 empty. D லேருந்து 0 B and C. So B, C already இருக்கு. So that is old state. So del of C, D, 1. So that is equal to del of C, 1 union del of D, 1. So C, 1 ஓட answer வந்து C. D, 1 வந்து empty. So ஒரு new state form ஆயிருக்கு. That is C. So new state 4. Now del of C, 0 del of C, 1. So C லேருந்து 0 அப்படிங்கிற input எங்கேயுமே போகல empty. C லேருந்து 1 வந்து C அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கே போகுது. ஸோ இதுவும் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட். ஸோ நம்மளுடைய ப்ராசஸை முடிச்சுக்கலாம். இப்போ கிடைச்ச இன்புட்டை வச்சு we can draw the diagram, DFA diagram. ஸோ ஏலேருந்து 0 எங்கேயுமே போகலை. ஏலேருந்து 1 வந்து ஒரு நியூ ஸ்டேட். தட் இஸ் ABCD அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். ABC இந்த மூணுமே வந்து ஃபைனல் ஸ்டேட் தான். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைனல் ஸ்டேட்டாக போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து 1. நெக்ஸ்ட் ABCDலேருந்து 0 வந்து BC அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட் ABCDலேருந்து இது வந்து 1. நெக்ஸ்ட் B, Cலேருந்து 0 வந்து எங்கேயுமே போகலை. B, Cலேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் வந்து C, D அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட் C, Dலேருந்து 0 வந்து B, Cக்கு. நெக்ஸ்ட் C, Dலேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் வந்து C அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட் Cலேருந்து 0 எங்கேயுமே போகலை. Cலேருந்து 1 வந்து Cங்கிற ஸ்டேட்டுக்கே போகுது. ஸோ திஸ் இஸ் அவர் DFA diagram. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.